C3, C4 அண்ட் CAM பிளான்ஸ் உடைய டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த 3 பிளான்ஸ்லயும் இந்த டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா படிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே போல பல கான்செப்ட்டுக்கு இந்த சேனல் சுபாஷ் லைஃப் சயின்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஒரு கோர்சஸ் பிளேலிஸ்ட்லயோ நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். C3 பிளான்ஸ், ஸோ மேஜரான பிளான்ஸ் எல்லாம் வந்து C3 பிளான்ஸாக தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எல்லாம் வந்து C3 பிளான்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த C3 பிளான்ஸ்ல நம்மளுக்கு உள்ள அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த பாலிசேட் மீசோஃபில் செல்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பண்டில் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்குலர் டிஷ்யூ, ஸ்டோமா இதெல்லாம் பார்க்க முடியுது. பட் மெயினா நம்மளுக்கு இந்த C3 சைக்கிள், கெல்வின் சைக்கிள் எங்க நடக்குது அப்படின்னா ஒன்லி ஆன் மீசோஃபில் செல். அதே போல இப்போ C4 பிளான்ட் ஆர் C4 பாத்வே எந்த செல்ல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போத் மீசோஃபில் அண்ட் பண்டில் ஷீட். ஸோ ஏன்னா இதில் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிகாஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் எந்த மாதிரி பிளான்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னா மேஸ் போல இருக்கக்கூடிய பிளான்ஸ், அதாவது கொஞ்சம் ஹாட் ஏரிட் கிளைமேட்ல வளரக்கூடிய பிளான்ஸ். ஸோ இங்கே பண்டில் ஷீட் அண்ட் மீசோஃபில் செல் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால ஸோ இதை கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். ஒரு விரெத், அதாவது மலர் வளையம் போல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேச்சர் இருக்கு. மீசோஃபில்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை இந்த பண்டில் ஷீட்ல ஃபர்தர் கெல்வின் சைக்கிள்க்கு யூஸ் பண்ணிக்கும். அடுத்ததா CAM பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ஸ் லைக் பைனாப்பிள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஏரிட் ரீஜன், இதுவும் டெசர்ட்ஸ்லாம் வளரக்கூடியது. ஸோ டே டைம்ல ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகும், நைட் டைம்ல ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும் இருக்கக்கூடியதுனால ஸோ இதுவும் கொஞ்சம் C4 பாத்வே மாதிரி தான். பட் இதுல வெறும் மீசோஃபில் செல்ஸ்ல மட்டும்தான், அதாவது பாலிசேட் பேரன்கேமா மீசோஃபில் செல்ஸ்ல மட்டும்தான் CAM பாத்வே வந்து நடக்கும். மெயினா இந்த C4 பாத்வே அண்ட் CAM பாத்வே இது ரெண்டுமே எதை ஸ்கிப் பண்றதுக்காக அப்படின்னா போட்டோ ரெஸ்பிரேஷனை ஸ்கிப் பண்றதுக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த ஹாட் கிளைமேட்ல வளரக்கூடிய பிளான்ஸ்ல. பட் C3 பிளான்ஸ்ல பார்த்தோம்னா போட்டோ ரெஸ்பிரேஷனை தடுக்க முடியாது இன்கேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா. டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நார்மலா C3 பிளான்ஸ் வளரக்கூடிய டெம்பரேச்சர் 20 to 30 டிகிரி செல்சியஸ். இப்போ C4 பிளான்ட் 30 to 40 டிகிரி செல்சியஸ்ல பார்க்க முடியும். அண்ட் CAM பிளான்ஸ் நைட்ல 10 to 15 டிகிரி செல்சியஸ் ஆகும், டே டைம்ஸ்ல 30 to 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸாகவும் இருக்கும். C3 பிளான்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் கார்பன் காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்டு தான், பாஸ்போகிளிசரால்டிஹைட். ஆனால் C4 பிளான்ட்ல 4 கார்பன் காம்பவுண்டான மாலேட் மீசோஃபில்லையும் 3 கார்பன் காம்பவுண்டான பாஸ்போகிளிசரால்டிஹைட் வந்து இந்த பண்டில் ஷீட்லையும் கிடைக்கும். CAM பிளான்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் C4 பிளான்ட் மாதிரியே மாலேட் 4 கார்பன் காம்பவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் PGA அதாவது பாஸ்போகிளிசரால்டிஹைட் வந்து டே டைம்ல கிடைக்கக்கூடிய 3 கார்பன் காம்பவுண்ட். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த C3 பிளான்ட்ல இதே தான் 3 பாஸ்போகிளிசரால்டிஹைட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். அதே போல C4 பிளான்ட்ல ஆக்சலோ அசிட்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா இருக்கு. இதே போலதான் CAM பிளான்ட்ல நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து டே டைம்ல 3 பாஸ்போகிளிசரால்டிஹைட் ஆகும், நைட் டைம்ல ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆகும் கிடைக்குது. இப்போ டார்க் ரியாக்ஷன்ல எவ்வளோ NADPH யூஸ் ஆகுது அப்படின்னா 12 NADPHம் 18 ATPஸும் யூஸ் ஆகுது. அதே C4 பிளான்ட்ல 12 NADPH அண்ட் 30 ATPs கன்சியூம் ஆகப்படுது. CAM பிளான்ட்ல 12 NADPH அண்ட் 39 ATPs வந்து யூட்டிலைஸ் ஆகப்படுது. C3 பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டரா எது இருக்கு அப்படின்னா ருபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட். அதே C4 பிளான்ட்ல இனிஷியல் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் இங்க பாஸ்போஈனால் பைருவேட். CAM பிளான்ட்லயும் அதே மாதிரி தான் பாஸ்போஈனால் பைருவேட் தான் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டரா இருக்கு. ஸோ மேஜரா இங்க பார்க்கக்கூடிய கார்பாக்சிலேஸ் என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். C3 பிளான்ட்ல RUBP கார்பாக்சிலேஸ், C4 பிளான்ட்ல பாலிசேட்ல பார்த்தோம் அப்படின்னா PEP பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், அதே பண்டில் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா RUBP கார்பாக்சிலேஸ். CAM பிளான்ட்ல C4 பிளான்ட் மாதிரி தான், ஆனா நைட் டைம்ல பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அண்ட் டே டைம்ல வந்து RUBP கார்பாக்சிலேஸ்.